வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். பிளட் லைனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சிவில் வார் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸும், நெக்ஸ்ட்டு செதரான்ஸுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றின செய்தியும், ஜான்ஸ்னாவை பற்றின 3 அப்டேட் இருக்குது. வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரசிகர்கள் மத்தியில் சர்வைவல் சீரிஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த வார் கேம் ஞாபகம் இருக்கும். ஏன்னா வார் கேம் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான மற்றும் பல ஃபேன்ஸுக்கு பிடிச்ச ஒரு பேப்பரியூ. அந்த வார் கேமில் பார்த்தீங்கன்னா இயர்லி டபிள்யூபிள்யூ பண்ணுற விஷயங்கள்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாது. அந்த வகையில் இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து பிளட் லைனுக்குள்ளே ஒரு சிவில் வார் மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆக்சுவலி நடந்ததில் மூணு தடவை வார் கேம் நடந்திருக்கு மெனிஷோவில். அதில் 2 தடவை சிவில் வார் தான் பிளட் லைனுக்குள்ளே. இந்த தடவையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு வந்து சிவில் வாரில் தான் இருக்காரு. ஏன்னா ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிக்காவோடைய பிளட் லைன்ல இருந்து பிரிஞ்சிட்டாரு. இப்போ அவர் தனியாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரியல, ஜிம்மி ஊசோ இப்போ ஜேக்கப் ஃபாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இறங்கியிருக்காரு. உனக்கு ஏதாவது ஒன்றுனா கேளு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு நீ ஹெல்ப் பண்ண, எனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஊசோவும் ஜேக்கப் ஃபாட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ நடந்து முடிஞ்ச நைட் ஆஃப் சாம்பியனில் சோலோ சிகாவா பிராண்ட் நியூ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு. அதில் அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா டாமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ டாங்காவும் அந்த டீமில் இருக்கார். டாங்கா லோலா முழுக்க நம்ம எதுக்கு எப்படி டாங்கா லோலான்னு சொல்லிட்டு தனியாக பேசணும். அவங்க 3 பேருமே சேர்ந்து டாமா பிரதர்ஸ் தானே, அதனால் டாங்கா பிரதர்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம் 3 பேரையும் சேர்த்து. ஸோ இப்போ டாங்கா பிரதர்ஸ் அண்ட் சோலோ சிகாவா பிளட் லைன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே நேரத்தில் ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜேக்கப் ஃபாட்டு பக்கம் இருக்கிறாரு. மேபி ஜே ஊசோ அல்லது ரோமன் ரெயின்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா மீண்டும் சிவில் வார் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் காய்ஸ் இப்போ சோலோ சிகாவா பக்கம் 5 பேர் வந்துட்டாங்க. டாங்காக்கு இன்ஜுரி இருக்குது. அந்த இன்ஜுரி கூடிய சீக்கிரம் ரெக்கவரி ஆயிரும். ஸோ அவரும் சேர்ந்துட்டாருன்னா சோலோ சிகாவா பழையபடி ஃபார்ம் ஆயிடுவார். அவர் டீமில் பழையபடி 5 பேரும் வந்துடுவாங்க. பாருங்களேன், சோலோ சிகாவா பழையபடி அவரோட பிளட் லைனை ஓரளவுக்கு தேத்திட்டாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ரோமன் ரெயின்ஸ் இருப்பாரா அப்படிங்கிறது தான். ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இருந்தாருன்னா நல்லா இருக்கும். வார் கேமில் அந்த மேட்சே பங்கமாக இருக்கும். ஸோ இந்த போஸ்டரை பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்களேன். அதுலேயும் சில்லா ஃபேட்டு இந்த போஸ்டரில் இருக்கிறாரு. அண்ட் சாமி ஜெயின் இல்லை, அண்ட் போன வருஷம் மாதிரி சிஎம் பாங்க இல்லை. இதை தவிர்த்து ரோமன் ரெயின்ஸோடைய பிளட் லைனில் ஜேக்கப் ஃபாட் இருக்க மாதிரியும் சோலோ சிகாவோடைய இப்போதைக்கு 5 பேர் சோலோ சிகாவோ டீமில் கரெக்டாக வந்துட்டாங்க. இப்படி ஒரு வார் கேம் இந்த வருடம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே அப்படிலாம் ஒரு ஸ்டோரி லைன் போச்சுன்னு வைங்களேன், உண்மையிலேயே பங்கமாக இருக்கும். லாஸ்ட் இயர் அந்த பங்கத்தை பார்த்தது, அதுக்கப்புறமா அந்த பங்கத்தை நான் டபிள்யூபிள்யூ பார்க்கவே இல்லை. மீண்டும் ஒரு முறை நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஜான்சனா சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை இப்போ நடந்து முடிஞ்ச நைட் ஆஃப் சாம்பியனில் ரிட்டைன் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு ஜான்சனா எப்போ வருவார் அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி ஜான்சனா வந்து 2 வாரங்கள் நடக்க போகிற எபிசோடுக்கு வரமாட்டார். ஜான்சனா வந்து மூவியில் நடிச்சிருப்பார்ல, அதில் டப் கொடுக்கறதுக்காக போகணுமா, அதனால் 2 வாரம் ஸ்மாக்டவுனுக்கு ஜான்சனா வர முடியாது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. அதன்படி ஜான்சனா பார்த்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு தான் வருவார். அதாவது இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனும் அடுத்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கும் ஜான்சனா வரமாட்டார். இதுக்கப்புறமா ஜூலை 18ஆம் தேதி நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு தான் ஜான் சீனா வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஜான்சனாவை நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சில நாட்கள் பார்க்காம இருக்க போகிறோம். 2 வாரம் தான், பெருசாலாம் இல்லை. அந்த 2 வாரத்துக்கு அப்புறமா, அதாவது சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டுக்கு அப்புறமா சம்மர் ஸ்லாமுக்கான ஸ்டோரியை டெவலப் பண்ணுவாங்க போடுது. அப்போ ஜான்சனா வருவார்னு எதிர்பார்க்கலாம். செதரான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச நைட் ஆஃப் சாம்பியனில் மணி இன் தி பேங்கை கேஷிங் செய்ய முயற்சி செய்திருப்பார். பட் ஆனால் கேஷிங் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு, கேஷிங் பண்ணலை. அவர் கேஷிங்கே பண்ணலை, முயற்சி பண்ணார், அது ஃபெயிலியர் ஆகிட்டு முயற்சி பண்ணாது. இப்போது நெக்ஸ்ட்டு செதரான்ஸோடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செதரான்ஸுக்கும் எல்ஐ நைட்டுக்கும் நீண்ட நாளுக்காகவே பார்த்தீங்கன்னா முடிவு பெறாத ஒரு ஸ்டோரி லைன் பெண்டிங்கில் கிடக்குது. இப்போ முடிப்பாங்க அப்போ முடிப்பாங்கன்னு பார்த்தா இந்த ஸ்டோரியை முடிக்க மாட்டேங்காங்க. இந்த மேட்சை வந்து நம்ம நைட் ஆஃப் சாம்பியனில் நடத்துவாங்கன்னு பார்த்தோம், பட் ஆனால் அதை நடத்தலை. சரி, இப்போ இதோடைய
நிலவரம் என்ன, அப்டேட் என்ன அப்படின்னு கேட்கும்போது WWE பார்த்தீங்கன்னா செத்ரால்ஸை வந்து LA Knight கூட இப்போ அடுத்ததாக WWE வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்த போகிறாங்க. அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்காக செத்ரால்ஸுக்கும் LA Knightக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆல்ரெடி நைட் ஆஃப் சாம்பியனில் CM Punk அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ CM Punkம் துடிப்பாக தான் இருக்காரு. LA Knightக்கும் செத்ரால்ஸுக்கும் ஆல்ரெடி ஸ்டோரி இருக்குது. ஸோ இது எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு CM Punk, செத்ராலன்ஸ், ரோமன் ரெயின்ஸ் இந்த ஸ்டோரி SummerSlamக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் LA Knightக்கும் செத்ராலன்ஸுக்கும் மேட்சை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு நாட்கள் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஒரே ஒரு மேட்சை தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, குந்தர் வெர்சஸ் கோல்ட்பர்க். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து கரெக்டாக ஜூலை இந்த இன்னும் 12 நாளில் நடக்க போகுது. ஸோ ஒரே ஒரு மேட்ச் தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி செத்ராலன்ஸ்க்கும் LA Knightக்கும் ஸ்டோரி லைன் டெவலப்பிங் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்கலாம். ஸோ இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் உமன்ஸ்க்கான மேட்ச் ஒன்று கூட நடக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சாட்டர்டே நைட் ஈவெண்ட்டுக்கு அடுத்த நாள் தான் எவல்யூஷன் பேப்பர் நடக்குது. ஸோ அதனால் உமன்ஸுக்குள்ளே எந்த விதமான மேட்ச் நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை பார்த்தினா செகண்ட் அப்டேட். ஜான்சனா வந்து இந்த வருடம் ஜான்வரி மந்த்து பார்த்திங்கன்னா ராயல் ரம்பிள் வந்தார். அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறமா தான் ஒரு ஃபுல் டைமாக பார்த்திங்கன்னா வீக்லி எல்லா எபிசோடுக்கும் வந்துட்டு இருந்தார். இப்போது ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நியூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. அதாவது ஜான்சனா பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா வந்து வெறும் 15 அப்பீரியன்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறாராம். அதாவது மொத்தமே 15 ஷெட்யூல் தான் வந்து WWEக்கு ஜான்சனா கொடுத்துருக்காராம். ஸோ அதுக்கப்புறமா ஜான்சனா வரமாட்டார் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. காய்ஸ் வெறும் 15 ஷெட்யூல்ஸ் தான். அதில் SummerSlam இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கிளாஸ் இன் பாரிஸ் இருக்குது. ஸோ வார் கேம் இருக்குது. ஸோ இப்படி நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஜான்சனா வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஜான்சனா வந்து என்னென்ன ட்ரீம் மேட்ச்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜான்சனா சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ அவர் தான் சாம்பியனாக இருக்கார். SummerSlam வரைக்கும் இருப்பார், அதுக்கப்புறமும் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம். அண்ட் ஜான்சனா இன்னும் 15 நாள் தான் மக்களே பார்க்க போகிறோம். அதை நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல. வெறும் 15 நாள் தான். நான் ஸ்டார்டிங்கில் அவர் 36 நாள் சொன்னார். 36 நாளில் 26 நாள் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு. இன்னும் 15 நாள் தான் இருக்குது. அண்ட் ஜான்சனா வந்து அவருடைய ஃபைனல் டூரில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட நெட்வொர்க் இஷ்யூ ஏற்பட்டது. இப்படி பல பிரச்சனை நடந்தாலும் ஜான்சனா வந்து அவரோட டைட்டிலோட சவுதி அரேபியாவில் போய் சண்டை போட்டிருப்பார். ஸோ இதனால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து இப்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் உண்டு. சவுதி அரேபியாவில் வால் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ட்ரூ மக்கிண்டருடைய ஸ்குவாட் மாதிரி இது ஒரு வித்தியாசமான ஸ்குவாட். ஸோ அந்த வாலை வந்து பரிசாட்டு, ஸோ இது 53 நாளில் ஆன ஒரு இதான். ஸோ அதை வந்து ஜான்சனுக்கு பார்த்தீங்கன்னா பரிசாக அந்த சவுதி அரேபியாவுடைய இளவரசன் அப்படிங்கிற ஒருத்தர் உண்டுல்ல, அவர் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே எடுத்து எங்களுடைய சவுதி அரேபியாவுடைய மிகப்பெரிய கௌரவத்தை ஜான்சனாக்கு நாங்கள் வந்து பரிசாக கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வாலில் தேங்க்யூ ஜான்சினா 17 டைம் சாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலில் மென்ஷன் பண்ணியிருக்குதான். ஸோ வாழை பாருங்கள் எப்படி இருக்குது, பங்கமாக இருக்குல்ல. ஸோ சவுதி அரேபியாக்காரங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சனாக்கு இதை கிஃப்டாக வழங்கியிருக்கிறானுங்க. ஸோ பார்க்கவே பங்கமாக இருக்குல்ல. ஸோ இதை வச்சுக்கிட்டு சண்டையெல்லாம் போட முடியாது, சும்மா அழகுக்காக கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜான்சனாவை கன்கிராட்ஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதே மாதிரி கடைசியாக ஒரு முறை எங்கள் இந்தியாவிலையும் வந்து ஒரு சண்டை போட்டுட்டு போனீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். சரி, அதை விட்டு தானே இன்றைக்கான ரெஸ்லிங் செய்களோட தான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.